பாரதத்தின் மெகா ஆபரேஷன். இந்தியாவை நோக்கி 22 கப்பல்கள். ஒற்றை போர்க்கப்பலால் மிரள வைத்த இந்தியா. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் ஆகியோரின் கூட்டணி இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றமான சூழல்களுக்கு மத்தியிலும் இந்தியாவின் தேசிய நலனை முதன்மைப்படுத்தி இவர்கள் எடுத்து வரும் முடிவுகள் சர்வதேச அளவில் உற்று நோக்கப்படுகின்றன. இதற்கிடையில் ரஷ்ய செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கும் தகவலின்படி அடுத்த 72 மணி நேரத்திற்கு 22 இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்ப உள்ள செய்தி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. தற்போதைய சர்வதேச சூழலில் குறிப்பாக செங்கடல் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற பதற்றம் நிறைந்த கடல் பகுதிகளில் கப்பல் போக்குவரத்து என்பது பெரும் சவாலாக மாறியுள்ள நிலையில் இந்தியாவின் இந்த திட்டமிட்ட நகர்வு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 40,000 டன்னுக்கும் அதிகமான சமையல் எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு சிவாலிக் என்ற டேங்கர் கப்பல் மிக ஆபத்தான ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்து குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்தை வெற்றிகரமாக வந்தடைந்தது ஒரு பெரும் சாதனையாக கருதப்படுகிறது. சமையல் எரிவாயு போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கான விநியோகச் சங்கிலி பாதிக்கப்படாமல் இருக்க இந்திய கடற்படை வழங்கிய பாதுகாப்பு மற்றும் வழிகாட்டுதல் இதில் முக்கிய பங்காற்றியிருக்கிறது. குறிப்பாக இந்திய போர்க்கப்பல் ஒன்று இந்த வணிக கப்பலை தற்காப்பு அரணாக நின்று வழிநடத்தி வந்திருப்பது இந்தியாவின் கடல்சார் வலிமையையும் தனது குடிமக்களின் பாதுகாப்பில் அரசு கொண்டுள்ள அக்கறையையும் பறைசாற்றுகிறது. உலக அளவில் எரிசக்தி பாதுகாப்பு பெரும் விவாதப் பொருளாக இருக்கும் நிலையில் ரஷ்ய செய்தி நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளபடி இந்த 22 கப்பல்களின் வருகை இந்தியாவின் பொருளாதார நிலைத்தன்மைக்கு வலு சேர்க்கும். கடல் கொள்ளையர்கள் மற்றும் பிராந்திய மோதல்களுக்கு மத்தியில் இந்திய கடற்படையின் அதிநவீன கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு வளையத்திற்குள் இந்த கப்பல்கள் பயணிப்பது இந்திய தற்காப்பு துறையின் துல்லியமான திட்டமிடலை காட்டுகிறது. முந்த்ரா துறைமுகத்தை வந்தடைந்த சிவாலிக் கப்பல் ஒரு முன்னோடியாக திகழும் அதே வேளையில் அடுத்த 3 நாட்களில் வரவிருக்கும் ஏனைய கப்பல்களும் எந்தவித தடையும் இன்றி இந்திய கரையை தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் இந்த அதிரடி நடவடிக்கைகள் சர்வதேச கடல்வழி பாதையில் மற்ற நாடுகளுக்கு ஒரு முன்மாதிரியாக தனது இறையாண்மையை பாதுகாக்கும் ஒரு வலிமையான செய்தியாகவும் அமைந்துள்ளது. வர்த்தக கப்பல்களுக்கு ராணுவ பாதுகாப்பு அளிப்பதன் மூலம் விநியோக தடைகளை உடைத்து நாட்டின் எரிசக்தி தேவையை உறுதி செய்வதில் இந்தியா காட்டும் வேகம் பாராட்டிற்கு உரியது.